வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் கண்டங்கத்திரிங்கிற ஒரு மூலிகை காய் குழம்பு செஞ்சுருக்கேங்க. இது கடையிலலாம் கிடைக்காது இந்த காய், அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிடைக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது விவசாய நிலத்தில் தான் இருக்கும். ஏதாவது பயிரிட்டு இருந்தாங்களான்னா அதெல்லாம் எடுத்து அறுவடை பண்ண பிறகு அது தானாக முளைக்கும். அந்த மாதிரி செடி தான் இது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். அருமையான சுவையில் இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க. இது உடல் நலத்துக்கு அவ்வளவும் நல்லது. இருமல், காய்ச்சல், சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் இது நல்லதுங்க. இதை தேடி தான் நான் போயிட்டுருக்கேங்க. இது நான் இருக்கிற இடம்தாங்க மாசிநாயக்கன்பட்டி. இது கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் விவசாய நிலம் இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நான் போனேன். பாருங்கள் செடி எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் ஃபுல்லாக முள் தாங்க கவர் ஆகிருக்கு. பாருங்கள் இந்த அடியில் இப்படி தூக்கி பார்த்தா அடியில் தாங்க இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா நமக்கு காய் கண்ணுலே படாது. இந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு தான் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோ தெரியல. ஆனால் இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சித்த மருத்துவத்திலே சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு 4-5 செடியெல்லாம் பார்த்து பொறுக்கி பாருங்கள், கையெல்லாம் முள் குத்திருச்சு. நான் சிசர் எடுத்துகிட்டே போகலை. அப்புறம் எப்படியும் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த தொப்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடமெல்லாம் முள் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி நீக்கணுன்னா பாருங்கள், அந்த தொப்பி மாதிரி இருக்கிறத கத்தியில் மேலோட்டம் அப்படியே அந்த சதையிலேருந்து தூக்கணும். அப்படியே தூக்குனா எல்லாமே மேலே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஈஸியான மெத்தடு தாங்க. ஒவ்வொரு காயாக நம்ம அப்படி செய்யணும். பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது அந்த தொப்பி மாதிரி இருக்கிறத மேலே அப்படி தூக்கி விட்டு அதை ஃபுல்லாக முள்ளுதாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தருக்கு தேய்ச்சி பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனால் நான் தேய்க்கிறத விட இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டேங்க. இப்போ அது கட் பண்ண வேண்டியது 2ஆக நான் கட் பண்ணுறேன். இப்போ 2ஆக கட் பண்ணால் அதில் விதை இருக்குங்க பாருங்கள். நான் எனக்கு சத்து வேணுங்கிறதுக்காக இந்த விதையை போட்டே செய்கிறேன் நான். ஒரு சிலர் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்கிறாங்க. நான் அப்படி இல்லைங்க. எனக்கு சத்து வேணும். விதையில் தாங்க அதிக சத்து இருக்குது. அதனால் நான் அப்படியே போட்டு செஞ்சுட்டேன். பாருங்கள், விதை எடுக்கணுன்னா இந்த மாதிரி கத்திலேயே நம்ம நோண்டி எடுக்கலாம். அது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சொன்னேனே ஒழிய நான் விதை எடுக்காமையே அப்படியே விட்டுட்டேன். ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இது கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லாமே கட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சாச்சுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அதையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நுரையீரலில் பிரச்சனை இருந்தால் முதுகு வலி அந்த மாதிரி நிறைய வருங்க. இது வலியெல்லாம் நீக்கிடும்னு சொல்கிறாங்க சித்த வைத்தியத்தில். அதனால் இது ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக நான் இது சாப்பிட்டே தீரணுங்கிறதுக்காக தாங்க இது போய் தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே கட் பண்ணி நம்ம பாதி பாதியாக அறுத்து கட் பண்ணால் போதும். பாருங்கள், சிலது பிஞ்சு கூட இருக்குது. இப்போ எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் கரைக்கணும் அது. இப்போ தக்காளி பழம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இவ்வளோதாங்க. பிறகு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கலந்தது அதில் சேர்த்துடலாம். அப்புறம் வெந்தயம் சேர்த்துணுங்க. இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்து ஆகணும். காரக்குழம்பு மாதிரி வகை குழம்புங்களுக்கெல்லாம் வெந்தயம் கண்டிப்பாக போடணும். இப்போ நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். பூண்டு, வெங்காயம், வெந்தயம் இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு நில காரக்குழம்புக்கெல்லாமே. அப்போ நம்ம காரக்குழம்பு டைப்பில் தானே செய்ய போகிறோம். அதனால் அப்படி தான் செய்யணும். சின்ன வெங்காயம் இருந்தால் தாங்க பெட்டர். அதனால் சின்ன வெங்காயம் போட்டேன். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமே போடுங்க. இப்போ கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் வதங்கக்கூடாது. இந்த குழம்புக்கு டீப் ஃப்ரை இருக்கக்கூடாது. இப்போ நான் காய் போட்டுட்டேன். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த காயும் போட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் காயும் எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது நல்ல அதுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் எண்ணெயில் வதங்கினா.
இப்போ நான் உப்பு சேர்த்திட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. கடைசியில் கூட நமக்கு பத்தலைன்னா உப்பு சேர்த்திடலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாம். பிறகு இதுக்கு நான் தக்காளி பழங்க, தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்திட்டேன். தக்காளி பழமும் வதங்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யணும். பச்சையாக போட்டுட்டு உடனே மிளகாத்தூள் மல்லித்தூள் போடவே கூடாது. அதனால் இப்போ புதுசாக அந்த செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி தான் ஆகணுங்க. யூடியூப் எதுக்கு பார்க்குறாங்கன்னா, நம்ம எப்படி செய்கிறோம் தெரியாதனால தானே பார்க்குறாங்க. அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் சொல்லணும். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டேன். மஞ்சத்தூளும் சேர்த்திட்டேன். நான் குழம்பு மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் தூளோ போடும்போது இது கூட போடுவேங்க. இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் மிளகாத்தூளும் சேர்த்தி போடுவேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேங்க. இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா தக்காளி பழமும் ஒரு அரை வேக்காடு நல்லா வதங்கிருச்சு. அதன் பிறகு காயோடு அது வேகட்டும். இப்போ நான் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. ஏன்னா காரம் பத்தாதுங்கிறதுனால இப்போ நான் கலக்கிட்டேன். முதல்ல போடணும், அதை இப்போ போட்டுட்டேன். கொதிக்கிட்டோம். நல்லா காயெல்லாம் வெந்து வரணும். இப்போ காயெல்லாம் வெந்து பாருங்கள் எப்படி சுண்டிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நான் அரைச்ச தேங்காய் விழுது போட்டுக்கிறேன். இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க. தேங்காய் போட விருப்பம் இல்லாதவங்க இப்படியே புளி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இப்படி கூட சாப்பிட்றலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் போட்டிருக்கேன். குழம்பு மாதிரி செய்கிறதுக்காக தேங்காய் போட்டிருக்கேன். அது சிறிதளவு தாங்க தேங்காய் போட்டிருக்கேன், நிறைய போடலை. இதுக்கெல்லாம் அதிகமான தேங்காய் போடவே கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். ஒரு அரை முடினா 1/4 முடி தேங்காய் போட்டால் போதும். தேங்காய் மட்டுமே போடணும். நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சு சுண்ட வச்சிடலாம். இப்போ கடைசியாக பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றுங்க. காரக்குழம்பு வகைகளுக்கெல்லாம் கடைசியில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வச்சிடலாம். குருமா குழம்பு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நெய் வச்சுட்டு அப்படி மூடி வச்சுருங்க. காரக்குழம்பு வகைகளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ நான் கடைசியாக வெல்லம் போட மறந்துட்டேன். இப்போ கடைசியாக வெல்லமும் போட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. சிறிதளவு வெல்லம் போட்டால் போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கேயாவது கிடைச்சா செஞ்சு பாருங்கள். மோஸ்ட்லி கடைகளில் கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சந்தையில் கூட நான் பார்த்ததில்ல. இது விவசாய நிலத்தில் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது நிறைய பறித்து அப்படியே நம்ம இது காய வச்சு இது பல்பொடியாக யூஸ் பண்ணால் பல்லுக்கு ரொம்ப நல்லதுங்க. பல்வலி போயிடும். அது மருத்துவத்துக்கு இது சிறந்த ஒரு காய். எனக்கு ஒரு பல்லு வலி எடுத்துச்சுங்க. அந்த காயை பாதியாக அறுத்து பல்லு மேலே வச்சு கடிச்சிட்டு இருந்தேன் ஒரு 1/2 hour. நல்லா ஆயிடுச்சுங்க. நல்லா ஆகல, ஒரு 75% நல்லா ஆயிடுச்சுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.